கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணியாச்சு, ஹோட்டலுக்கு போய் வயிறு ரொம்ப சாப்பிட்டாச்சு. இப்ப நீ என்ன எங்க கூட்டு போற? நம்ம வீட்டுக்கு தானே ராஜி. வேற எங்க என்ன போ சொல்ற? ஏமா வீட்டுல ஸ்னேகா இருப்பாளே. இது பாருண்ணே, ஸ்னேகாவை நீ பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டு நல்லதோ கெட்டதோ ரெண்டுல ஒரு முடிவு பாத்துருவோம். வேண்டாமா, முதல்ல காரை நீ லெஃப்ட்ல நிறுத்து. அண்ணே நான் சொல்றேன்ல, லெஃப்ட்ல நிறுத்துமா. சரிண்ணே. ஏண்ணே வண்டி எதுக்கு நிப்பாட்ட சொன்ன? இத பாருமா, இப்ப நான் எந்த உண்மையும் ஸ்னேகா கிட்ட சொல்றதுக்கு தயாரா இல்லம்மா. அண்ணே இழுத்தடிக்க வேண்டாம் அண்ணே. நடந்த உண்மைகளை சொன்னா ஸ்னேகா தாங்கிக்க மாட்டா நீ நினைச்சிட்டு இருக்க. அவ ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டானே. இந்த ரகசியங்களை, நடந்த உண்மைகளை டீடைல்டா அவகிட்ட நம்ம சொன்னோம்னா நிச்சயமா கண்டிப்பா உன்னை ஏத்துக்குவா. இது பாருண்ணே, அவ ஒண்ணு சின்ன குழந்தை இல்லைண்ணே. வேண்டாமா, முடியாது. ஒரு குற்றவாளியா கொலைகாரனா என் பொண்ணு முன்னாடி நான் தலகுனிஞ்சு நிக்க முடியாதுமா. அப்பாங்கிற பெரிய கனவு, பெரிய மதிப்பு அவன் மனசுக்குள்ள இருக்குமா. அதை நானே போட்டு உடைக்க விரும்பலமா. அண்ணே அவ நிச்சயம் ஏத்துப்பாண்ணே. ஒருவேளை அவ ஏத்துக்கலன்னு வை, அப்ப என்னமா பண்றது? இத பாருமா, 50-50 சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த ரிஸ்க நான் எடுக்க விரும்பல. என்னைக்கு அவ என்னை ஏத்துப்பாங்கிற முழு நம்பிக்கை எனக்கு வருதோ அன்னைக்கு நானே அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன். அது வரைக்கும் நீ என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது. நீயும் எதுவும் அவகிட்ட சொல்லக்கூடாது. அப்ப நீ எங்கன்னு போற? நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேம்மா. 2 நாள் நான் ஒரு இடத்துல தங்குவேன். என் எதிர்கால முடிவுகளை எடுப்பேன். அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாம்மா என் அடுத்த கட்ட நடவடிக்கை. இத்தனை வருஷம் சென்னையை பிரிஞ்சு இருந்தாச்சு. நான் மறுபடியும் உள்ள வரதுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுமா. உன்னை நான் குழப்ப விரும்பல. ஒரு நிமிஷம் இரு. எனக்கு எதுவும் வேண்டாமா. ஜெயில நான் வேலை செஞ்சதுக்கு கொடுத்த பணமே என்கிட்ட இருக்கு. அதுவே போதும் எனக்கு. அது போதாது என்ன? இந்தாண்ணே என்னோட ஏடிஎம் கார்டு. இத வச்சுக்கோ. இதோட பின் நம்பர் வந்து நம்ம 2 பேரும் பிறந்த தேதி. இந்தாண்ணே இத புடி, வாங்கிக்கோ. இது பாரு, உனக்காக நான் ஒரு செல்போன் வாங்கியிருக்கேன். இதுல என் நம்பர், ஐஜி சாரோட நம்பர், முக்கியமான டாக்டர்ஸோட நம்பர்ஸும் இதுல இருக்கு. உனக்கு ஏதாவது வேணா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோ. இதாமா உண்மையிலே பெரிய ஹெல்ப். தேங்க்ஸ்மா. ராஜி, நான் போய் எங்கேயாவது தங்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரியா? சரிண்ணே. ஆல் தி பெஸ்ட்ண்ணே. ஜாக்கிரதையா போ. சரிம்மா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிண்ணே. பாத்துமா. மீனாமா, மீனா கண்ணு எழுந்துருமா, சாப்பிடலாம். சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன். ஆர்த்திக்கும் மாத்திரை கொடுத்துட்டேன். அவளுக்கு ஜுரம் விட்டுருச்சு. லேட் ஆயிடுச்சுல, வா சாப்பிடலாம். இன்னைக்கு இந்த வெள்ளரிக்கார சமையலை நீ டேஸ்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு எப்படி வந்திருக்கு நீ பார்த்தனா அசந்து போயிடுவேன். அவ்வளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா? வா மீனா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். இதானே வேணான்றது? அதான் காலையிலேயே சண்டை போட்டு முடிச்சாச்சுல்ல. என் மேல இருக்க கோவத்தை சாப்பாடு மேல காட்டக்கூடாதுல்ல. வேண்டாங்க, எனக்கு பசிக்கல. இதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எவ்வளவு சீக்கிரம் நம்ம சண்டை போடுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம சமாதானம் ஆயிடணும். சண்டை நடக்கிறது எல்லா குடும்பத்திலையும் சகஜம்தான். அதுக்காக ஒருத்தர் இறங்கி வரும்போது இல்லை நான் இறங்கி வர மாட்டேன், பிடிவாதமா இருப்பேன்றது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. ஒரே நேரத்தில் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா இப்படிதான் பிரச்சனையை சால்வ் பண்றது. இதை பாருங்க, நான் சாதாரணமா தான் சொல்றேன். சண்டையெல்லாம் போடல. எனக்கு எந்த கோவமும் இல்லை. எனக்கு பசிக்கல. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? இப்படி அடம் பிடிக்கும் போது தான் எனக்கு கோவம் வருது. ஏங்க என்ன கட்டாயப்படுத்துறீங்க? அதான் எனக்கு கோவம் வருது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆமாங்க, நான் மண்ணு, நான் ஜடம், எனக்கு எதுவுமே புரியாது. நீங்க எல்லாம் புரிஞ்ச ஞானி. இப்போ நான் என்ன சொன்னேன்? சாப்பிட வந்தானே சொன்னேன். ஏன் உங்க முடிவை ஏன் மேல திணிக்கிறீங்க? அப்படி என்ன ஒரு ஆம்பளை ஈகோ?
நான் சொன்னதுதான் இவ செய்யணும்னு நினைக்கிறீங்க? சேச்சே, நான் ஈகோலாம் பார்க்க மாட்டேன். அப்புறம் ஏன் என்ன கட்டாயப்படுத்துறீங்க? எல்லா விஷயத்திலயும் என்ன கட்டாயப்படுத்தி என்னத்த சாதிக்க போறீங்க? இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு சுதந்திரமே இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. காலையில இருந்து நீ சாப்பிடல. நீங்க சமைக்க சொன்னா நான் போய் சமைக்கணும், நீங்க சாப்பிட சொன்னா நான் போய் சாப்பிடணும், ஆர்த்தியை பாருன்னா போய் ஆர்த்தியை பார்க்கணும், நீங்க சினிமாக்கு கிளம்பின உடனே நான் ரெடியா போய் நிக்கணும், ப்ரோக்ராம் கேன்சல்னா நான் பேசாம இருக்கணும். எனக்கு இது ஏங்க இப்படி? என்ன மச்சான், சினிமா சாப்பாடுன்ற உங்க மிலிட்டரி குரலோட இன்னொரு எக்ஸ்ட்ரா குரல் கேக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மச்சான். ஹோம் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு நம்ம மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. பாவம் காலையிலையும் சாப்பிடல, இப்ப மத்தியானமும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பாவம் பட்னி. ஆமாமா, பத்தினியா இருக்கிறத விட பட்னியா இருக்கிறது தான் கஷ்டம். என்ன மாப்பிள்ள சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? சம்மந்தம் படுத்திக்க வேண்டியதான் மச்சான். மீனா, என்ன பிரச்சனை? தொட்டதுக்கெல்லாம் மச்சான டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்க. ஒன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனசுல ஏத்திக்கமா. இந்த வீட்டில் யாரும் பட்னியா இருக்கக்கூடாது, யாரையும் பட்னியாவும் போடக்கூடாது. எல்லாமே நடக்கணும், அதுவும் நல்லாவே நடக்கணும். கேட்குறவங்களுக்கு, ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். இதுதான் என்னோட கொள்கை. மச்சான், நான் சொன்னது எப்படி இருக்கு? பிரமாதம் மச்சான். கூட்டு குடும்பம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தான். சில விஷயம் விடணும், சில விஷயம் கொடுக்கணும். அதுதான் விட்டு கொடுக்கறது. மாப்பிள்ள அட்வைஸ் எல்லாம் போதும். நான் பல தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன், சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரு வாரத்தை கூப்பிடுங்க. மீனா, சாப்பிட வாங்க. என்னோட சமையல்னு சொல்லுங்க. ஓ, ஒருவேளை அது பிடிக்கல என்னமோ. மீனா, நான் வேணுமா சமைக்கட்டுமா? என் சமையல் உனக்கு கட்டாயமா பிடிக்கும். என்ன மாப்பிள்ள இவ்வளவு நேரமா நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வரவே இல்லை. நீங்க சொன்னே கிளம்பிட்டா? மச்சான், லைட் உயரமான இடத்துல இருந்தாலும் சுவிட்ச் நம்ம பக்கத்துல இருக்கணும். இந்த வீட்டில் எந்த சுவிட்சு போட்டா எந்த லைட் எரியும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னவோ மாப்பிள்ள, இந்த பொம்பளைங்க சமாச்சாரம்ல எனக்கு என்ன தெரியும்? நான் மிலிட்ரிக்காரன். நாட்டை சமாளிக்க தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு வீட்டை சமாளிக்க தெரியல. உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய கத்துக்கணும் மாப்பிள்ள. கட்டாயம் மச்சான், கூடி சீக்கிரம் எல்லாம் கத்துக்கலாம். நாங்கள் சாப்பிட போலாம். என்னடா சொல்ற? உமா நம்ம வீட்டில் வந்து தங்கிட்டாளா? அப்பா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரா? ஆமாண்ணே, பாவண்ண அண்ணி குழந்தையோடு பரிதாபமாக வாசல் வந்து நின்னாங்க. நல்ல வேலை அந்த நேரம் அப்பா வீட்டில் இல்லை. அம்மா வாயை திறந்து உள்ளே வான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. கடைசியில் நான் தான் வலுக்க டைமே உள்ளே கூட்டு போனேன். உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு இதுவா தான் இருக்கும். அப்படிலாம் சொல்லாத ஸ்னேகா, அண்ணி பாவம். என்ன காரியம்டா செஞ்சுட்டு வந்திருக்க? நீ செஞ்ச காரியத்துக்கு ரெஸ்டாரண்ட் கூட பார்க்க மாட்டேன், பல்லுகள்லாம் உடைச்சிருவேன். ஐயோ சார், இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீ தேவையில்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதமா. நான் ஒன்னும் சப்போர்ட் பண்ணல, நீங்க உட்காருங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. நானும் அவரை கண்டிச்சுட்டு தான் இருக்கேன். நீ கண்டிக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. என்னமோ கண்ணு தக்கலி கொஞ்சம் விளையாட்டு இருக்க. நான் ஒன்னும் கொஞ்சல சார், நானும் அவரை கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பண்றீங்க டிகே? மறந்துட்டீங்களா? அவங்க தானே ஆளுங்களை வச்சு உங்களை கொல்ல பார்த்தது. இப்பதானங்க அது நடந்தது. அதுக்குள்ள அவங்கள வீட்டுக்குள்ள அவங்க தான் கரெக்டாக தெரியாதுல்ல ஸ்னேகா. அண்ணி நல்லவங்க. அண்ணியோட அப்பாலாம் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. அன்னிக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்ல. டேய், என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாது. 5 வருஷம் அவளோட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றிருக்கேன். அவன் நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன வேணாம் நினைச்சான்னு நான் லிஸ்ட் போட்டு தரவா? என்னமோ பெருசா அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறேன். டிகே, பல தடவை அவங்க ரோட்ல மீட் பண்ணி என்ன டைரக்டா வார்ன் பண்ணிருக்காங்க. நான் தான் அவங்க குடும்பத்துக்கு கெட்டது செஞ்சேன் அப்படின்னா அப்பட்டமா என்கிட்டயே சொல்லிருக்காங்க. உன்னால தடுக்க முடியுமான்னு என்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு லேடிய நான் பார்த்ததே இல்ல. இல்லை ஸ்னேகா,
நீ எங்கள் அப்பா மாதிரி பழசியே பேசாத. இப்போ அண்ணி ரொம்ப உடஞ்சு போய் வந்திருக்காங்க. அவங்க அப்பாவோட சண்டை போட்டு வந்திருக்காங்க. எங்கள் அப்பா அவங்கள வீட்டு விட்டு துரத்தத்தில் குறியா இருக்காரு. இப்போ கூட ஆதரிக்கலன்னு எப்படி சொல்லு? ஏண்டா ஏதாவது அப்புறம் அசிங்கமா சொல்லிட்டு போறேன். அவ வீட்டு வாசல்னா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே, நான் என்ன சத்தா போயிட்டேன். ஆமாம், இப்போ சொல்கிறாரு. நீ என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியாது. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, ஜூஸு குடி, கோவமாவது கொஞ்சம் குறையும். டேய் நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிருக்க? என்ன வாசல் வந்து குழந்தையோட நிற்கிறாங்க, பார்க்க பாவமாக இருந்துச்சு. ரோட்டில் உட்காருவேன், வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அவங்கள உள்ள கூடாம என்ன செய்வேண்ணா? டேய் எல்லாம் நடிப்புடா, அதை நம்பி ஏமாறாதடா. ஏதோ பெருசா பிளான் பண்ணி தான் அங்க போயிருக்காங்க. ஸ்னேகா, வாய்க்கு வந்ததில்ல நீ பேசாத. ஒரு காலத்தில் கொஞ்சம் கெட்டவங்களே இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. திருந்தி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க, என்னை ஏற்றுக்குன்னு சொல்கிறாங்க. சரி நான் கேட்குறேன், ஏன் கெட்டவங்க தப்பு செஞ்சவங்க திருந்தவே மாட்டாங்களா? நிஜமா திருந்துறவங்க, மனசு வருத்தப்படுறவங்க கட்டின புருஷன் கிட்ட என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருக்கணும். அவரோட கால்ல எல்லாம் விழுந்திருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு புருஷன் வேண்டாம், அவர் குடும்பம் மட்டும் போதுன்னு உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இதுல லாஜிக்கே இல்லையே. இதுவும் ஒரு வகையில் மன்னிப்பு தான். எங்கள் குடும்பம் அண்ணி ஏற்றுக்கிட்டா, அப்பா அண்ணி ஏற்றுக்கிட்டா, நாளைக்கு அண்ணன் அப்பா ஏற்றுக்குவார். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண தானே. அப்பா மனசை மாற்றுறதுக்கு குஷியை வீட்டுக்குள்ளே கூட்டு வரணும் பிளான் பண்ணோம்ல. அப்பா அண்ணன் வரல, இப்போ அண்ணனுக்கு பதிலாக அண்ணி வந்திருக்காங்க. ஆனால் குறிக்கோள் ஒன்று தானே. குஷியை வச்சு அப்பா மனசு மாற்றுறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு விஷயம் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்னும் உங்க உமா அன்னைக்கு எதிரி இல்ல. நான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டிருக்கேன். மனசார நான் அப்படிதாங்க நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அக்கா, நீங்க கூட்டு குடும்பத்துக்குள்ள போகணும், மூத்த மருமகளா நீங்க தான் எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு நான் தானே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். அப்போ இப்போ ஏன் குதிக்கிற? ஏன்னா அவங்க என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் அந்த ராகவன் குடும்பத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லாரையுமே நிர்மூலமாக்குறேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, உங்க அப்பா விடமாட்டாருன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். அதான் உமாக்கா சேலஞ்ச் பண்ணத நான் பெருசா எடுத்துக்கல. இப்போ நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் முட்டாள்தனமா ஆதரவு கொடுத்துருக்கீங்க. சத்தியமா இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏண்டா நீ படிச்சவன் தானே, அவ விஷயம் உனக்கு தெரியாது? என்னமோ அவங்க வந்து இவர்கிட்ட ஆதரவு கேட்டாங்களா, இவர் கூட்டு போய் உள்ள கொடுத்துட்டாங்க. ஒரு மலைப்பாம்பு மானை பார்த்து ஈ நிகழ்ச்சி நான் அடுத்து அந்த மலைப்பாம்பு மானை முழுக போகுதுன்னு அர்த்தம். இந்த அறிவு கூட வேணா உனக்கு கிடையாது. நான் கிளம்புறேன். நீங்க இருங்க. நீங்க எதுக்கு கிளம்புறீங்க? ராஜீவ் சார், நான் கிளம்புறேன். நேஹா இல்ல சார், நான் கிளம்புறேன். உங்க ரெண்டு பேத்துக்கு என் மேல மரியாதை தான். உட்காருங்க உட்காருங்க. இவருக்கு எப்பவுமே என்கிட்ட நம்பிக்கை இல்ல சார். உங்க குடும்ப விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருக்காரு. நானும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தியா ஒன்றி போய் பல நாள் ஆச்சு. ஆனா இவர் என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. மீனாவோட கல்யாண விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மனசுலயே வச்சிருக்காரு. நானும் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அவர் என்கிட்ட இப்ப வரைக்கும் அந்த விஷயத்த சொல்லவே இல்ல. அதான் முடிஞ்சு போச்சுல, அதை பத்தி இப்பயும் பேசுறேன். முடிஞ்சதோ முடியாததோ, என்னைக்கு நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்க போறீங்க? இப்ப அதை சொல்லுங்க. நான் எப்போ நீ குடும்பத்தில் ஒருத்தி இல்லைன்னு சொன்னேன்? நீங்க தான் எனக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கணும். நானா ஓடி வந்து லைன்ல நிக்க கூடாது. சரி, ஐம் சாரி. இங்க பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளை பிரிக்க இந்த மாதிரி 1008 சதித்திட்டம் வரும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்படாம அமைதியா இருக்கணும். இப்படி மாத்தி மாத்தி கோவப்பட்டா என்ன அர்த்தம்? அவளை அண்ணி பத்தி தப்பா பேச வேணாம்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க பாருடா, உமா நேர்ல வந்து உன்னைய ஸ்னேகாவையும் பிரிக்க தேவையில்ல. அவ பேச்சு எடுத்தா போதும், நீங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு நாசமா போயிருவீங்க. டேய், அவ ராசி எப்படிறா? அவளை வெளியே அனுப்பு ராகேஷ். அதை தவிர வேற ஏதாவது பேசினேன்? அவங்கள இன்னி கைவிட்டுட்ட. அவங்க நம்ம குடும்பம் தான் ஆதரவுன்னு நிற்கிறாங்க. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறத முடிவு பண்ணிட்டேன். அதனால் அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள வெளியே அனுப்புறத தவிர வேற ஏதாவது இருந்தால் பேசு. டேய், அவ என்ன போக்கடம் இல்லாத அனாதையா? நீ எதுக்குடா அவளுக்கு ஆதரவு தரணும்? டேய், அவளெல்லாம் திருந்த மாட்டானா? புரிஞ்சுக்க.
அதே தான் நான் உன்கிட்ட திரும்ப கேட்குறேன். அவங்க என்ன போக்கடை இல்லாத அண்ணாதையா? கப்பல் மாதிரி அவங்க அப்பா வீடு இருக்குது. அவங்க இங்க வந்து கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. என்ன அவங்க நம்ம வீட்டில் வந்து தங்கி ராத்திரில காத்து கூட இல்லாம விசிறியை வச்சு வீசிட்டு இருக்காங்க. ஏசியில வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க இங்க கொசுக்கடியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன்? அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த கஷ்டத்துக்குலாம் ஒரு பலன், ஒரு ஆதரவு வேண்டாமா? அதை நான் கொடுத்தா தப்பா? அதுக்காக பெத்த அப்பாவே எழுத்து நிப்பிய நீ? அதானே மாமா இப்ப எங்க? யாருக்கு தெரியும்? என்ன என்ன இப்படி ஒரு பதில் சொல்றீங்க? அப்பா மேல எனக்கு அன்போ அக்கறையோ இல்லாம இல்லை. அதுக்காக அவர் காட்டுற முரட்டுத்தனத்துக்குலாம் நான் மண்டி போடணும்னு அவசியமே கிடையாது. அக்கா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு வழி தெரியல. அப்பா அவசியமே தேவைப்பட்டாரு. அதனால அவரை நான் பொறுத்துட்டு இருந்தேன். இனிமேல் ஒரு வித்தியாசமான துவாரகேஷை பார்க்க போறாரு. நானும் வித்தியாசமான துவாரகேஷ் தான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். எனக்கு ஃபேக்டரிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்து அண்ணியை திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, அவங்கள நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறதில்ல. இதான் என் முடிவு. டேய் டேய் துவாரகேஷ், துவாரகேஷ்! ஸ்னேகா, ஸ்னேகா, சாரி ஸ்னேகா, அவன் தான் உளறிட்டு போறான். பரவாயில்ல சார், ஐ லைக் தட். ஸ்னேகா, ஆமா சார், எனக்கு பிடிச்சிருக்கு. அவரோட அந்த பிடிவாதம் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ணியை விட்டு கொடுக்காத குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற? உறவு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அது அவர் செயல்படுத்துறாரு. நாளைக்கு நானும் அவரோட மனைவி ஆயிட்டா எனக்கு அந்த மரியாதை கொடுப்பாருல்ல. இன்னைக்கு நடக்கிறத பத்தி பேசுனா நீ நாளைக்கு நடக்கிறத பத்தி பேசுற. உன்னைய திருத்த முடியாது, அவனையும் திருத்த முடியாது. பரவாயில்ல, பட் ஸ்டில் ஐ லைக் இட். ஐ லைக் இட், ஐ லைக் இட்னு வாயால சொல்றேன். ஆனா கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. நீ வேணா பாரு, இந்த முடிவுக்காக சத்தியமா ஒரு நாள வாழுவான். கண்டிப்பா அது ரியலைஸ் பண்ணுவார் சார். ஆனா அதுக்கு முன்னாடி உமா அக்காவோட சதி வலையில மாட்டிட்டு கஷ்டப்படுவாரு. டிகேக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில சொல்ல மாட்டாரு. மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கி புழுங்கி கஷ்டப்படுவாரு. அத நினைச்சுதான் சார் நான் இப்ப வருத்தப்படுறேன். அம்மா அக்கா அண்ணின்னு வரும்போது விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு பாத்தீங்களா? அது சந்தோஷம்தான். ஆனா பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவர் தனியா கஷ்டப்படுவாரு. அதுதான் சார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதான் நீங்க நானும் இருக்குமே ஸ்னேகா. அவனை பிடிச்சி நம்ம வழி கொண்டு வந்துடலாம். கவலைப்படாத. ஜூஸ் குடி. நான் கிளம்புறேன் சார். ஸ்னேகா, ஸ்னேகா ஒரு நிமிஷம். சிண்டாலி, தூரத்துல இருந்தே பக்கத்துல இருக்கிறவங்க பிரிச்சுடி பாவி. நீ கால் வைக்கிற இடத்துல யாருமே சந்தோஷமா நிம்மதியா இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ச்சே. மம்மி, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. ஏண்டா, ஒரு மரியாதைக்காவது அம்மா நீ சாப்பிட்டியான்னு ஒரு நாளாவது கேட்டிருக்கியா? உன்னை பார்த்தா அப்படி கேட்கணும்னு தோணவே இல்லையா மம்மி? நீ சாப்பிட்டது போக தான் டெய்லி மிச்சம் மீதி வைக்கிறியான்னு தோணுது. டேய், பெத்த அம்மாவையே கண்ணு வைக்கிறியே. சும்மா தமாசுக்கு மம்மி, ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற? இப்போதான் நீ ரொம்ப அழகா இருக்க. ருத்ரா, நீ சாப்பிட்டியாமா? மாப்பிள்ள சாப்பிட்டாரா? பாத்தியாடா எங்க அம்மாவை எப்படி கேட்டாங்கன்னு? இதுக்கு பேர் தான் அக்கறை. என்னாச்சுமா? சில நல்ல பழக்க வழக்கம்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு தெரியறதே இல்லம்மா. சொன்னாலும் கிண்டல் தான் பண்றாங்க, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி சரி விடம்மா, நீ போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். சரிம்மா. ஏப்பா, நான் இன்னும் அவ்வளவு வேண்டாதவளா போயிட்டேனா? உனக்கு எனக்கு ஆகாது கிழவி. எப்போ நீ ஸ்னேகாவை மறந்துடுன்னு சொன்னியோ அப்பவே நீயும் நானும் எதிரிகள் ஆயிட்டோம்.
என்னங்க ஏங்க ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறீங்க? சாப்பிட வாங்க. பசிக்கலம்மா. ரூம்குள்ளேயே இருந்தா போன பதவி வந்துருமா? ராத்திரி கூட நீங்க சரியா சாப்பிடல. நீங்க பசி தாங்க மாட்டீங்க. வாங்க. எங்க பதவி வரும் போகும். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வாங்க. ஏன் மம்மி, டேடி நேர்மையான ஆளு தானே, அப்புறம் ஏன் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க?